திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் சரவணகுமார், அதிமுக சார்பில் மகேந்திரன், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் அபிராமி தனபால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் விஜய் ஆகியோர் போட்டிடுறாங்க. இதில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்த தொகுதியில் ரொம்ப பலவீனமான ஒன்று. இந்த தொகுதிக்கு பாரம்பரியமாகவே ஃபார்வர்ட் பிளாக், அதிமுக ஆகியவர்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில் இப்போ அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அமமுக சார்பில் போட்டியிட்ட போதே தனித்தே 50,000 வாக்குகளுக்கு மேலே அதிகமாக எடுத்தார். ஆனபின்னும் கூட இங்கே உசிலம்பட்டி தொகுதியில் ஐயப்பன் இரட்டை இலை சின்னம் ஜெயிச்சிருந்துச்சு. அந்த ஐயப்பன் இப்பொழுது ஓபிஎஸ் பக்கம் நகர்ந்தாரு. ஓபிஎஸ்ஸிடம் இருந்து தொடர்ச்சியாக திமுக பக்கம் ஓபிஎஸோடு சேர்ந்து சென்றாரு. திமுகவில் அவருக்கு சீட்டு கொடுக்காதனால உசிலம்பட்டி தொகுதி பறிபோனது. ஸோ அந்த விரக்தியில் அவர் இப்போ சசிகலா பக்கம் இணைந்து வேட்பாளராக களத்தில் இருக்கிறார். அது எந்த சலனத்தையும் பெரிதாக அவரால் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா கடந்த தேர்தலில் அமமுக நேரடியாக போட்டியிட்ட போது கூட 50,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக பிரித்த போது கூட அந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்று இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதியை நாம் ஆலோசிக்கிற பொழுது மகேந்திரன் ரொம்ப எளிதாக கரை சேர்வார். மகேந்திரனுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். அதிமுக உசிலம்பட்டியை கைப்பற்றுகிறது. ஸோ